ஸோ விவசாய பொருட்கள் அப்படின்னா என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் அதிக டிமாண்ட் இருக்குது? அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 20 பில்லியன்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இருக்குது. அதில் மோஸ்ட்லி ட்ரை கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைசோசானிட்டரி சர்டிஃபிகேட் ரொம்ப மேண்டிட்டரியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டு அந்த கண்ட்ரியில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விவரம்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்? ப்ரோட்டுக்கும் எந்த கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கிங் இருக்குது, ஐஐபி. அதோட ரெகுலேஷன்ஸ் படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான பேக்கிங் இருக்குது. சில ப்ராடக்டை ஏரியேட்டடாக பண்ணணும், சில ப்ராடக்டை க்ளோஸாக பண்ணணும், சில ப்ராடக்டில் நான் ஃபங்கலாக எப்படி இருக்கணும்னு சொல்லணும். பட் இது ஒவ்வொரு ஏற்றுமதிக்கும் இது பொருந்துமா? ஒவ்வொரு டைம் ஏற்றுமதிக்கும் ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போதும் இது கண்டிப்பாக பொருந்தும். இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஏன்னா நம்ம விவசாய பொருள் இது பண்ணுறோம், அழுகிற பொருள் அது. இது எவ்வளோ காலத்தில் பண்ணி முடிப்பீங்க? தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாரந்தோறும் ROIFO நிறுவன தலைவர் அதிக் அகமதுவை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஐஐடி கரக்பூரில் படித்தவர், தொழில் நிறுவனங்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறவர், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறாரு, ஃப்ரைட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு, பல துறைகளை பற்றி தெரிந்து வைத்து இருப்பவர். அவரிடம் நம்ம வாரந்தோறும் எதை கேட்குறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் கேட்டுட்டு வரோம். இந்த வாரம் வந்து நம்ம விவசாயத்துறையில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, விவசாய பொருட்களை எப்படி ஏற்றுமதி செய்யணும், அப்படியான விஷயங்கள் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எஸ், உங்கள் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய பரவலான வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆட்டோமொபைல் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா ஒரு படிப்பு படித்து அந்த துறையில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறதான் தோணுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நன்றாக படித்து ஐடி துறையில் இருந்தாலும் அந்த விவசாயத்து மேலே வந்து ஒரு ஈர்ப்புங்கிறது எப்போதுமே இருக்குது. விவசாயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவ் துறை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்தியாவில் வந்து 50% மேற்பட்ட மக்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழிலில் தான் ஈடுபட்டு வராங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய விவசாய பொருட்களுக்கு உலக அளவில் எந்த மாதிரியான சந்தைகள் இருக்குது, இந்திய விவசாயம் செய்பவர்கள் எப்படி ஏற்றுமதியாளராக ஆகணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் பெரிய கான்ட்ரிபியூட்டர் 20 பில்லியன்ஸ்க்கு கூட கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ் தான். அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ் வந்து ஒன் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்டாக இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இல்லை 3 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் ரா ப்ராடக்ட்ஸு, அக்ரிகல்ச்சரில் இருக்கிற ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸு, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரில் இருக்கிற சில வேல்யூ அடிஷனான ப்ராடக்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காருன்னா 2 வகையாக பண்ணலாம். ஒன்று அவருடைய ஓன் கமாடிட்டி, அவருடைய ப்ராடக்ட் எது இருக்கோ அதை பண்ணலாம். இல்லைன்னா அவர் மர்ச்சன்ட் ட்ரேடராக பண்ணலாம். ஐஇசி கோடுன்னு சொல்லுவோம். ஐஇசி கோடு கண்டிப்பாக மேண்டிட்டரி. எனி பொருள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லா துறைக்கும் அது பொருந்தும். ஆமாம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் அந்த ஐஇசி கோடு எடுக்கிறதுக்கு 3 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பர்சனல் பேஸில் எடுக்கலாம், இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக எடுக்கலாம், இல்லை எல்எல்பி கம்பெனியாக எடுக்கலாம். இந்த 3 மோடில் நீங்கள் ஏதாவது ஒரு மோடில் நீங்கள் எடுக்கலாம் ஒன்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் அக்ரிகல்ச்சரில் தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறீங்கன்னா அப்பேடான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதோடைய ப்ராடக்ட் அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இட் இஸ் என்ன சொல்கிற ட்ரேட் ப்ரொமோஷனுக்கான ஒரு கவுன்சில் மாதிரி இருக்குது. மேண்டேட்டரி கிடையாது, பட் அதில் ஆகிக்கலாம். அதாவது நீங்கள் எந்தெந்த சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸுக்கு இன்புட் கிரெடிட் வாங்கியிருக்கீங்க, இல்லை அதுக்கான கிளைம் வந்து நீங்கள் டாக்ஸ் ரிடம்ஷன்ஸை நீங்கள் வாங்கணும்னா அப்பேடா ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டிட்டரி. அதுக்கடுத்து நீங்கள் வேல்யூ ஆடடாக ஃபுட்டு ப்ராடக்டாக நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா FSSAI ஃபுட்ஸ் உடைய ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் வாங்கி ஏற்றுமதிக்கும் அது தேவை, கண்டிப்பாக தேவை. ஒன்று சென்ட்ரல் FSSAI ஒன்று இருக்குது, ஸ்டேட்ஸ் FSSAI இருக்குது. உங்களுக்கு உங்கள் ப்ராடக்டோட கேட்டகரியை பொறுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஐஇசி கோடு எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஐஇசி கோடை நீங்கள் போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஒன் ஆஃப் தி இந்தியாவில் தமிழ்நாடுல சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட், அதுக்கடுத்து குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா போர்ட், அதே மாதிரி கண்டலா போர்ட், அதே மாதிரி விசாகப்பட்டினம் போர்ட், அதே மாதிரி கொச்சின் போர்ட், இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரலுக்கு ரொம்ப அதிகமான வால்யூம் போகிற போர்ட்ஸ். நவர்ஷேவானாவிலையும் அதிகமான வால்யூம் போகுது. ஆனால் போர்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. போர்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ப்ரோட்டுக்கும் எந்த கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மலேசியா, சவுத் ஏசியான் மார்க்கெட் சொல்லுவோம். மலேசியா, மால்டீவ்ஸ், தாய்லாந்து, அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் அக்சசிபிலிட்டி வைஸ் வந்து நீங்கள் தூத்துக்குடியும் சென்னை போர்ட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து நீங்கள் கல்ஃபில் பண்ணுறீங்கன்னா சென்னையிலேருந்தும் பல ஷிப்ஸ் போகுது, ரூட்ஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கொச்சின் போர்ட்ஸில் இது பண்ணலாம், இல்லை முந்த்ரா போர்ட்டில் இருந்து பண்ணலாம், இல்லை காண்ட்லா போர்ட்லேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பொருட்களை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் 2 கேட்டகரியாக அனுப்பலாம். ஒன்று LCLனு ஒரு மோடு இருக்குது,
இன்னொன்று எஃப்சிஎல்னு இருக்குது. எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர், அதுக்கடுத்து எஃப்சிஎல்னா ஃபுல் கண்டெய்னர். ஸோ இப்போ வந்து ஃபுல் கண்டெய்னர்னா நீங்கள் ஒரு கண்டெய்னர், அது அந்த கண்டெய்னர் வந்து 20 ஃபீட்டாக இருக்கும், இல்லை 40 ஃபீட்டாக இருக்கும், இல்லை 40 ஃபீட் ஹெச்கியூபாக இருக்கும். இந்த 20 ஃபீட் கண்டெய்னரில் ஃபுல்லாக ஒரே ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை மிக்ஸான அக்ரோ ப்ராடக்ட்ஸும் நீங்கள் எடுத்து அனுப்பலாம். இல்லை எல்சிஎல்ங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டை இதை எனக்கு வந்து ஒரு 100 kgs, 200 kgs, 300 kgs, 500 kgsன்னு நீங்கள் எடுத்து அனுப்பலாம். ஸோ விவசாய பொருட்கள் அப்படின்னா என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் அதிக டிமாண்ட் இருக்குது? ஓகே, விவசாய பொருட்களில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு ஹையஸ்ட் வால்யூமான டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி மசாலா வகைகளுக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி சில்லிஸுக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பேஸ்டு, சவுத் ஏஷியன் பேஸ்டுக்கான எல்லா மசாலா அடிட்டிவ் ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்கள் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ப்ராசஸ் அக்ரோ ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எடுத்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா 3 விஷயங்களை நீங்கள் இது பண்ணணும். ஒன்று, இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ட்ரிக்கு, டெஸ்டினேஷனுக்கு அதோடைய எக்ஸ்பெக்டேஷன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறுபடுமா? அதாவது ஜென்ரலாகவே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் மேஜரான ப்ராடக்ட்ஸை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வெட் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று ட்ரை ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று வேல்யூ அடிஷனல் ப்ராடக்ட்ஸ். ட்ரை ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு 20 ஃபீட் 40 ஃபீட் கண்டெய்னர்ஸில் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதில் மோஸ்ட்லி ட்ரை கண்டெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைசோ சானிட்டரி சர்டிஃபிகேட் ரொம்ப மேண்டிட்டரியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டு அந்த கண்ட்ரியில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ப்ராடக்டை நீங்கள் எடுக்கும்போது அந்த இந்தியாவுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு ப்ரெஃபரன்ஷியல் அக்ரிமெண்ட்டோ இல்லை அதோட டியூட்டி ப்ரெஃபரன்ஷியல் அக்ரிமெண்ட் இருக்கும்போது நீங்கள் கண்ட்ரி ஆஃப் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விவரம்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆன டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து உங்களுடைய எந்த கஸ்டமர் பேஸ்டு, இப்போ உதாரணத்துக்கு அரிசி எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஎஸுக்கோ யூரோப்புக்கோ நீங்கள் அனுப்பணுன்னா பெஸ்டிசைட் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் யூஎஸில் இந்த போர்ட்டில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸை ரொம்ப கிளியராக நீங்கள் சர்ச் பண்ணாலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட முடியும். இல்லை அந்த கிளாரிட்டி வேணும்னா ரோய்ஃபோவை நீங்கள் ஒரு மெசேஜ் ட்ராப் பண்ணிங்கனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சல்டேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் கிளைண்ட்டை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஒன்று. அதுக்கடுத்து இங்கே இந்த ப்ராடக்ட்ஸுக்கு லோக்கலாகவே நீங்கள் வந்து பேக்கிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். பேக்கிங் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸை நீங்கள் அனுப்புகிறீங்கிறத நீங்கள் ஒரு டிக்ளேர் பண்ணுறீங்க. ரெண்டாவதாக நீங்கள் இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டு எந்த ரேட்டுக்குள்ள எந்த காஸ்ட்டில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அவருக்கு செல் பண்ணுறீங்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ரெண்டையும் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து எஃப்ஓபி ப்ரைஸ், ஃப்ரீ ஆன் போர்ட் ப்ரைஸ்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். அந்த ஃப்ரீ ஆன் போர்டில் அந்த எஃப்ஓபி ப்ரைஸில் தான் நீங்கள் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் மாதிரி, எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை விட இதில் வந்து எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ்னு சொல்லுவோம். எஃப்ஓபி ப்ரைஸ்னா நீங்கள் அந்த போர்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் ப்ரைஸ். நம்ம போர்ட்டிலேயே அவங்க போர்ட்டிலே நம்ம போர்ட்டில் ஓகேவா, ஃப்ரீ ஆன் போர்ட். ஒன்ஸ் அது நீங்கள் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப் உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் பிளான்ட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டரை எங்கேஜ் பண்ணுவீங்க. அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டரு உங்கள் ப்ராடக்டை உங்கள் இடத்துலேருந்து பேக் பண்ணுவார். இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கிங்னு இருக்குது, ஐஐபி. அதோட ரெகுலேஷன்ஸ் படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான பேக்கிங் இருக்குது. சில ப்ராடக்டை ஏரியேட்டடாக பண்ணணும், சில ப்ராடக்டை க்ளோஸாக பண்ணணும், சில ப்ராடக்ட்டில் நான் ஃபங்கலாக எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அந்த பேக்கிங் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு சிஹெச்ஏவை எங்கேஜ் பண்ணுவீங்க. அது வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டே எங்கேஜ் பண்ண வைப்பார். இல்லை யாரை எங்கேஜ் பண்ணணும்? சிஹெச்ஏ, கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்டுங்கிறது உங்களுக்கும் இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணக்கூடிய, அது ஃப்ரைட் ஃபார்வர்ட் கம்பெனியும் பண்ணிட மாட்டாங்க. அதுவே ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனியும் பண்ணும். பட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அந்த கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்டை நீங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்டை நீங்கள் ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஷிப்மெண்ட்டு முடிஞ்சு அந்த க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட் தான் உங்களுக்கான பிஓசி கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்குமான இன்ட்ராக்ஷன். பட் நாட் ஃப்ரைட் ஃபார்வர்ட் கம்பெனி. நாட் ஃப்ரைட், அது நீங்கள் கிடையாது, ROIF கிடையாது. எந்த ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனியும் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி வந்து ஒரு
ஃப்ரைட் அரேஞ்ச் பண்ணவே முடியுமே தவிர ஓகே. அவங்க வந்து சிஹெச்ஏ தான் தே ஆர் தி பீப்புள். பட் அவங்கள எங்க போய் நம்ம பிடிக்க முடியும்? நீங்க வந்து சிஹெச்ஏ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்பெஷலைஸ்டா கவர்மெண்ட் அதாவது தெர் இஸ் அ சிஹெச்ஏ எக்ஸாம் இஸ் ஹேப்பனிங். அந்த சிஹெச்ஏ எக்ஸாமை கிளியர் பண்ணி பல ஏஜென்ட்ஸ், அதாவது அதுக்கான ரிஜிஸ்டர்ட் சிஹெச்ஏஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர் கிட்ட அப்ரோச் பண்ண உடனே அவங்க இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இவர் ஸ்பெஷலைஸ்டு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் அவங்கள எங்கேஜ் பண்ணுவீங்க. அதுவும் ஃப்ரைட் ஃபார்வர்டரை எங்கேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. தென் நீங்கள் ஃப்ரைட் ஃபார்வர்டரை அந்த சிஹெச்ஏ என்ன பண்ணுவார், உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் இடிஐன்னு சொல்லுவோம், அதில் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை அவுட்புட் எப்படின்னா, நீங்கள் ஒரு விசா அப்ளை எக்ஸிட் இந்தியா ஒரு பாஸ்போர்ட்டை எக்ஸிட் அடிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து. பட் இது ஒவ்வொரு ஏற்றுமதிக்கும் இது பொருந்துமா? எல்லா ஒவ்வொரு டைம் ஏற்றுமதிக்கும் ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போதும் இது கண்டிப்பாக பொருந்தும். இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஏன்னா நம்ம விவசாய பொருள் இது பண்ணுறோம், அழுகிற பொருள் அது, இது எவ்வளோ காலத்தில் பண்ணி முடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே வந்து பெரிஷபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீஃபர் கண்டெய்னரில் தான் பண்ணுங்கிறது அட்வைஸ் பண்ணுறது அதுக்காக தான். அதே மாதிரி பெரிஷபிளாக ரீஃபில் கண்டெய்னர்னா ஃபுல் கண்டெய்னர் எடுத்து பண்றதுங்க. ஃபுல் கண்டெய்னர் வித் தி ஃப்ரீசிங் கெபாசிட்டி. ஃப்ரீசிங் பண்றது அதுதான் ரீஃபர் கண்டெய்னர். இப்போ உதாரணத்துக்கு ஆனியன் ஷிப்மெண்ட் ஒரு கஸ்டமர் பண்றாருன்னா அவருக்கு ரீஃபர் கண்டெய்னர்லயும் பண்ண முடியும், இல்ல ஓபன். பட் அந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது நம்ம எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம அலோகேட் பண்ணுவோம், இல்லைன்னா முன்னாடியே அலோகேட் பண்ணி வச்சிருவோமா? ஏன்னா நீங்க சொல்ற பேப்பர் ஒர்க் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனி கண்ட்ரியில ஒரு ப்ராடக்ட் உள்ள வருதோ இல்ல ஒரு ப்ராடக்ட் வெளியில போகுதுன்னா அந்த கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ அவைட் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஒருத்தர் வந்து விசா போட்டுட்டு ஒருத்தர் ஊருக்கு போயிட்டு வர, இதெல்லாம் விலைய வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிற செய்திங்கிற மாதிரி சொல்றீங்க. சோ நீங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா இது எல்லாமே ப்ரீ பிளானிங். இந்த ப்ரீ பிளானிங்கை நீங்க எவ்வளவு கிளியரா பண்ணிட்டீங்களோ அதுக்கு அடுத்து இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வித்தின் 1 or 2 daysல எக்ஸிக்யூட் ஆகும். வித்தின் ஷார்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கறதுனால கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. பட் ஆனா பிராக்டிஸ்ல வந்து 1 or 2 days தான் சொல்றீங்க. ஆமா, இல்ல அதாவது நீங்க எல்லா விஷயங்களும் நம்ம சொன்ன ப்ராசஸஸ் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதனால தான் சொல்லுவோம் சக்ஸஸ் எக்ஸ்போர்ட்ல நீங்க சக்ஸஸ் ஆகணும்னா ப்ரீ பிளானிங் இஸ் மோர் தென் ரியாக்டிவ். ஓகே. பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டு நான் இதை விற்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஐஇசி இருக்காது, பெய்டா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்டு அந்த கண்ட்ரிக்கு போனால் என்ன டியூட்டி இருக்கணுன்ற எல்லாமே ரிசர்ச்சும் பண்ண மாட்டாங்க. உடனே அதை சக்ஸஸ் பண்ண முடியாததுனால தான் பல நேரங்களில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஹர்டல்ஸும் அந்த லீட் டைமும் அதிகமாக வருது காரணம். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் வேர்ஹவுஸ்லேருந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க ஃப்ரைட் ஃபார்வர்டர்கிட்டையோ, நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இது எடுத்துருங்க. அந்த ப்ராடக்ட் வந்து முதல்ல வந்து சிஎஃப்எஸ்ங்கிற ஒரு அலாட்டட் ஸ்பேஸுக்கு போகும், வேர்ஹவுஸில் போகும். அந்த இடத்துல அது இன்ஸ்பெக்ட் பண்ணப்படும். இந்த ப்ராடக்ட்டு என்ன நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் படி இது கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம போர்ட்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் நடந்தே ஆகும். மோஸ்ட்லி உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்புறமா இன்ஸ்பெக்ஷன் ஆன அப்ரூவலை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் கிணம் கொடுக்கணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் அதாவது லைக் நீங்கள் சிஎஃப்எஸ்ல ஃப்ளைட்டில் அந்த சார்ஜஸ் எது இருக்கோ அதுதான் ஆக்சுவலாக இருக்கும். தேர் இஸ் நோ சிஸ்டம். இந்தியா வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி எக்ஸ்போர்ட் சென்ட்ரிக். இன்கேஸ் அதில் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கஸ்டம் ஆஃபீஸர் ஹேஸ் அத்தாரிட்டி டு ஹோல்ட் இட் அண்ட் இன்ஸ்பெக்ட் இட் அண்ட் கெட் அ கிளாரிஃபிகேஷன். அதுக்கடுத்து உங்கள் ப்ராடக்ட் வந்து சிஎஃப்எஸ்ல உங்கள் ப்ராடக்ட் லோட் ஆகிடும். நீங்கள் எல்சிஎஸ் ஷிப்மெண்ட்டாக இருந்தால் அது எல்லாமே ஒரு கண்டெய்னர் ஆக்குவாங்க. இல்லை தனியாக இருந்துச்சுன்னா அது ஃபுல் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா அந்த கண்டெய்னர் சிஎஃப்எஸ்லேருந்து அது வந்து ஷிப்புக்கு ஏற்றுறதுக்கு போகும். ஷிப்பு ஒன்ஸ் அது லோட் ஆயிடுச்சுன்னா இதே ப்ராசஸை இன்னொரு முறை அங்கே வந்து பண்ணுவாங்க. அந்த பண்ணும்போது இம்போர்ட்டர்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. அதில் வந்து அவர் யார், அவருக்கான என்னென்ன ப்ராடக்ட்ஸு, நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே போய் சேர்றதுக்குள்ள நீங்கள் இந்த கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் கொடுத்துருவீங்க. எல்லா ஷிப்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட லெஸ் தென் 5 3 டேஸ்லேருந்து 5 days 7 days அந்த மாதிரி ஷிப்மெண்ட்ஸ் வந்து போகும். நீங்கள் உங்களுடைய ஷிப்பை இங்கேருந்து சேல் ஆகிட்டுன்னா அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 3 days 5 days 7 days 8 days 20 days இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அந்த ரூட்டுக்கு காஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் ஷிப்பில் சேல் பண்ணுறீங்கன்னா அவங்க பொருளை சேல் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அதுக்கான காஸ்ட் இருக்கும், ஃப்ரைட் காஸ்ட். அந்த ஃப்ரைட் காஸ்ட்டு வந்து எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அது வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மொத்த ஃபுல் ப்ராசஸை ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் அங்கே ரீச் ஆகிடும். இதில் என்னென்ன பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா வேல்யூ அடிஷனாக ஊறுகாய்கள், அதே மாதிரி இந்தியா ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வித் மீட்,
India highest export with the non-basmati rice and basmati rice. Lot of agro commodities. வெங்காயம் அதிகமாக இந்தியாவிலேருந்து அதிகமாக ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி என்ன சொல் பல வகையான தானியங்கள், அதே மாதிரி சிறு திணைகள், திணை எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டையும் எல்லா கண்ட்ரிக்கும் பண்ண முடியாது. அதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்தந்த ரெகுலேஷன்ஸை நம்ம மீட் பண்ணி ஆகணும். அதுக்கு உங்ககிட்ட வந்தால் நீங்களே எங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சவுத் ஏஷியன் மார்க்கெட்டை நம்ம ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜிசிசி மார்க்கெட் பெரியது, அதுக்கடுத்து யூரோப் மார்க்கெட் பெருசு, அதுக்கடுத்து யூஎஸ் பெரிய மார்க்கெட்டு. இங்கேருந்து எல்லாமே எப்போவுமே இந்தியாவுடைய அக்ரோ ப்ராடக்ட்ஸு போயிட்டே தான் இருக்குது. அந்த மார்க்கெட் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது. இவ்வளோ நேரம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ஸோ இந்த நேரத்துக்கு நன்றி. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.